நீதித்துறை, நீதிபதிகள் நீதிபதிகள் அல்ல, நீதிவாதிகள் இவர்கள் அனைவரும் இப்பொழுதெல்லாம் பார்த்தால் கருத்து தெரிவிப்பதே ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள். அதாவது கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. பெண்ணை ஆடையுடன் தொட்டால் அது பாலியல் குற்றமாகாது. இது நீதிபதியின் கருத்து. ஹைதராபாத் நீதிமன்றம் நேற்று முன்தினம் மதித்தது. நெஞ்சை அழுத்தினாலோ அல்லது ஓணியை கிரித்தாலோ அது பாலியல் குற்றமாகாது. இது நீதிபதிகளோட கருத்து. நேற்றிலிருந்து இந்தியாவையே உலுக்கக்கூடிய டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் சுமார் பல கோடி, அதாவது 20 கோடிக்கு மேல் கட்டுக்கட்டாக பணங்கள். இது எப்படி வந்தது? இவர் உழைத்து சம்பாதித்தாரா, அல்லது பூர்வீக சொத்தை விற்றாரா, அல்லது தவறான வழியில் தீர்ப்பு வழங்குவதற்காக பெற்றாரா? இது குறித்து மத்திய உளவுத்துறையும் சிபிஐயும் விசாரித்து எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்திய குடிமகன் என்ற முறையிலே நான் இதை தனிப்பட்ட ஒரு கருத்தாக கேள்வியை கேட்கின்றேன். இதற்கு மத்திய அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.